வணக்கம். யோசிச்சு பாருங்களேன், 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வெறும் 2 வரிகள்ல நம்ம வாழ்க்கையோட ஒரு பெரிய புதிர்க்கான விடை இருக்கு. திருவள்ளுவரோட திருக்குறள்ல இருந்து அந்த ஆழமான ஞானத்தை தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். இதோ அந்த 2 வரிகள். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இனிமையா இருக்கு இல்லையா? ஆனா இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு யோசிச்சா ஒரு மாதிரி புதிர் மாதிரி இருக்கு. அந்த புதிரத்தான் நாம இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து விடுவிக்க போறோம். சோ இத ஒரு சாதாரண கவிதையா மட்டும் பார்க்காம வாங்க இது ஒரு 2 வரி புதின் வச்சுக்கலாம். இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் பிரிச்சு ஆராய்ந்து அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற அந்த ஆழமான ஞானம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த குறளோட மையமான புதிரே இதுதாங்க. இதுல 2 கடல் பத்தி பேசுறாங்க. ஒன்ன கடக்கிறதுக்கு இன்னொன்னு உதவுமா? எப்படிங்க முடியும்? ஒரு பெருங்கடல் எப்படி இன்னொரு பெருங்கடலை கடக்க உதவுற ஒரு தெப்ப மாதிரி இருக்க முடியும்? இதுதான் நாம கண்டுபிடிக்க வேண்டிய விடை. சரி, இந்த புதிரோட முதல் பாகத்துக்கு வருவோம். இது நாம எல்லாருமே போராடி கடக்க வேண்டிய ஒரு கொந்தளிப்பான கடல் பத்தி சொல்லுது. குறள் அத பிறவாழின்னு சொல்லுது, அதாவது நம்ம வாழ்க்கை கடல். பிறவாழின்னா அதோட நேரடி அர்த்தம் மற்ற கடல். இது நம்ம உலக வாழ்க்கைய குறிக்கிற ஒரு அழகான உருவகம். நம்மளோட பந்த பாசங்கள், ஆசைகள், இன்ப துன்பங்கள், அப்புறம் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சி, இது எல்லாம் நிறைஞ்ச ஒரு கொந்தளிப்பான கடல் இது. நாம எல்லாரும் இந்த கடல்ல தான் நீந்திக்கிட்டு இருக்கோம். அப்போ இவ்ளோ கொந்தளிப்பான இந்த வாழ்க்கை கடலை நீந்தி கடக்க உதவுற அந்த தெப்பம் எது? அதுதான் இந்த புதிருக்கான விடை. அதாவது அந்த 2வது கடல், அறக்கடல். குறள்ல சொல்ற மாதிரி அறவாழி. அறவாழி அந்தணன் அப்படின்னா அறக்கடலாக விளங்கும் இறைவன்னு பொருள். ஆனா இது நிஜமான கடல் கிடையாது. இது அறநெறிகளோட மொத்த வடிவமா, அமைதிக்கும் தார்மீக தெளிவுக்கும் ஒரு பெருங்கடல் மாதிரி ஆதாரமா இருக்கிற ஒரு தெய்வீக கொள்கையை குறிக்குது. இந்த வார்த்தையோட கட்டமைப்பே ரொம்ப அழகு பாருங்க. அதோட ஒவ்வொரு பகுதியும் பிரிச்சு பார்த்தா இன்னும் ஆழமான அர்த்தம் புரியும். அறம்னா தர்மம், நல்லொழுக்கம். வாழினா பெருங்கடல். அந்தணன்னா கருணை நிறைஞ்ச ஒரு ஞானி. இப்போ இது 3 ஒன்னா சேர்த்து பாருங்க. அறநெறிகளின் பெருங்கடலாக விளங்கும் கருணையாளர். எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த பொருள். ஓகே, இப்போ நம்ம கிட்ட 2 கடல்கள் இருக்கு. ஒன்னு கொந்தளிப்பான நம்ம வாழ்க்கை கடல், இன்னொன்னு அமைதியான அறக்கடல். சரி, இது 2ம் எப்படி ஒன்னு சேருது? ஒன்னு இன்னொன்னை கடக்க எப்படி உதவுது? இத நாம ஒரு நங்கூரமிடும் கலை மாதிரி புரிஞ்சுக்கலாம். இந்த ஒப்பீட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். வாழ்க்கை கடல், அதாவது பிறவாழி, எப்பவும் அலையடிச்சு மாறிக்கிட்டே ரொம்ப கொந்தளிப்பா இருக்கும். ஆனா அறக்கடல், அதாவது அறவாழி, ரொம்ப அமைதியா நிலையா இருக்கும். அப்போ ஒன்னு நம்ம கடக்க வேண்டிய ஒரு பெரிய சவால்னா இன்னொன்னு அந்த சவாலை கடக்கிறதுக்கு தேவையான ஒரு அசைக்க முடியாத அடித்தளம். குறள்ல தாழ் சேர்ந்தார்க்குன்னு வருது இல்லையா? அதாவது காலடிகளை பற்றி கொள்வதுன்னு. இதுவும் ஒரு உருவகம் தாங்க, நேரடியா போய் காலை பிடிக்கிறது இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்னா, முதல்ல வாழ்க்கை கடலோட போராட்டங்களை நாம ஏத்துக்கணும். 2வது நமக்கான உயர்ந்த கொள்கை எது, நம்ம தார்மீக நங்கூரம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். 3வது அந்த கொள்கையில நம்மள முழுமையா அர்ப்பணிச்சுக்கணும். அதுதாங்க தாழ் சேர்து. சூப்பர். இப்போ புதிரோட எல்லா துண்டுகளும் நம்ம கையில இருக்கு. வாழ்க்கை கடல், அறக்கடல், அப்புறம் நங்கூரமிடும் கலை. வாங்க இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த குறளோட முழுமையான ஞானம் என்னன்னு புரிஞ்சுக்குவோம். ஆக, குறளோட மைய செய்தி இதுதான். அந்த நிலையான பரந்த அறக்கடல்ல நாம நங்கூரம் இட்டுக்கிட்டா இந்த கொந்தளிப்பான வாழ்க்கை கடலை நாம வெற்றிகரமா கடந்து போடலாம். இன்றைய மொழியில சொல்லணும்னா இது ஒரு வலுவான தார்மீக வழிகாட்டியையோ இல்லனா வாழ்க்கையோட உயர்ந்த நோக்கத்தையோ கெட்டியா பிடிச்சுக்கிற மாதிரி தான். இப்போ மறுபடியும் அந்த குறளை பாருங்க. இது இனிமே உங்களுக்கு ஒரு புதிரா தெரியாதுன்னு நம்புறேன். இதோட தெளிவான பொருள் என்னன்னா, அறக்கடலாக விளங்குற அந்த இறைவனோட திருவடிகளை யார் சேரலையோ அவங்களுக்கு மத்த ஆசை கடல்களை நீந்தி கடக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம், ஏன் முடியாத காரியம். இது ஒரு தீர்க்கமான ஞானத்தோட வெளிப்பாடு. இந்த குறள் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. உங்க வாழ்க்கை ஒரு கடல்னா உங்களுக்கான கரை எது? உங்க தார்மீக நங்கூரம் எது? இந்த கேள்வியோட இந்த ஆய்வை நாம நிறைவு செய்வோம். சிந்திச்சு பாருங்க.